எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் எப்பவுமே திங்கக்கிழமை மார்க்கெட் போனால் இன்றைக்கி காய் இருந்துச்சுன்னு போகலை. அதனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் போயிருக்கேன். எங்கள் ஊர் மார்க்கெட்டில் என்னென்ன எவ்வளோ வேலைன்னு பார்த்துருவோமா? இந்த பூ பார்த்திங்கன்னா 2 பூ 30 ரூபா. இந்த ஒரு கவர் வந்து 15 ரூபா. அது முல்லைப்பூ. இது மல்லிகைப்பூ 20 ரூபா. பூ மட்டும் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் வந்து 4 கிலோ இருக்குது. 4 கிலோ சின்ன வெங்காயம் 100 ரூபா. கொய்யாப்பழம் இது 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இந்த கொய்யாப்பழம் வந்து 80 ரூபா. அப்புறம் மல்லித்தலை 10 ரூபா. பூசணிக்காய் வந்து 20 ரூபா. இது தட்டில் வச்சுருந்தாங்க. இந்த எல்லா காயுமே தட்டில் வச்சுருந்தது. அவரைக்காய் 20 ரூபா. வாழைக்காய் 10 ரூபா. பீக்கங்காய் பார்த்தீங்களா அவ்வளோ இருக்குன்ட்டுன்னு. இவ்வளோ பீக்கங்காயும் 20 ரூபா தான். இவ்வளோ உள்ளே இருக்கும் பிஞ்சு பீக்கங்காய் 20 ரூபா. புடலங்காயும் 20 ரூபா. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீட்ரூட் இருக்குண்ணா. இந்த ஒரு காய் போட்டாலே ஒரு நேரத்துக்கு பொரியல் சரியாக போயிடும். இந்த பீட்ரூட் ஃபுல்லாமே 20 ரூபா. அப்புறம் இவ்வளோ கத்திரிக்காயும் 20 ரூபா. இவ்வளோ கேரட் பாருங்கள். இவ்வளோ கேரட்டுமே 20 ரூபா தான். அப்புறம் தக்காளி வந்து 3 கிலோ இருக்குது. 3 கிலோ 50 ரூபா தக்காளி. அப்புறம் இந்த 2 சுரக்காவும் சேர்த்து எவ்வளோ வந்துச்சு? 30 ரூபா. இந்த 2 சுரக்காய் எனக்கு இதாவது பிடிக்கும். இந்த மாதிரி சட்டி சுரக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரின்னு இதையே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாங்காய் பார்த்தீங்களா? மாங்காய் பார்த்தோன்னே எனக்கு ஆசையாயிடுச்சு. அதனால் அந்த மாங்காய் வந்து 20 ரூபா. அதனால் மாங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கப்பக்கிழங்கு இது வந்து 1 கிலோ மேலேயே இருந்துச்சு. 50 ரூபா. நல்லா இருந்துச்சு. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு. இது சக்கரவள்ளி கிழங்குல சிந்தாமணி கிழங்கு சொல்லுவாங்க. சிந்தாமணி கிழங்கு இது வந்து 1 கிலோ 40 ரூபா. அப்புறம் லெமன் டீ போதுக்காக லெமன் வாங்கிட்டு வந்தேன். லெமன் நிறைய இருக்கு. இந்த லெமன் ஃபுல்லாமே 20 ரூபா. பைப்பில் வந்து கிழங்கு இருக்கு. அப்புறம் கீரை பார்த்தீங்கன்னா இது வந்து தண்டாங்கீரை இது 20 ரூபா. இது மிளகு தக்காளி கீரை இது வந்து 30 ரூபா. இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கியாச்சு. இது 1 வாரம் இல்லை, இன்னும் 1 வாரத்துக்கு மேலேயே வச்சுக்கிடுவேன் நான். எங்கள் ஊர் மார்க்கெட்டில் இதுதான் நிலவரம். எப்படிலாம் காய்கறி நிறையா இருக்கா? நிறையா வச்சுருக்காங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி நிறையா வச்சுருக்காங்களா, கம்மியாக வச்சுருக்காங்களா, வேறு ரேட்டுக்கு எப்படி அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். பாய். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. என்னை பார்த்தா பாவமா இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.